அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் சுவையான இலங்கை பேக்கரியில் வேண்டக்கூடிய கொம்பு பனிஸ் அல்லது கிம்புல்லா பனிஸ் அதை நீங்கள் எப்படி இலகுவாக வீட்டிலேயே செய்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றதான் பார்க்க போறீங்கள். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்றதான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த பனிசை செய்தெடுக்கிறான்னு பார்ப்போம். இந்த பனிசை செய்தெடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள 500 கிராம் அதாவது 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாவுன்ற அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கொள்றேன். உப்பையும் போட்டு எடுத்த பிறகு இந்த விதத்தில் வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாவை ஓரத்தில் வச்சுட்டு அடுத்தது என்ன செய்து எடுத்துக்கொள்ளணும்ன்றதை பார்த்துக்கொள்ளுவோம். இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கிறதுக்கு 10 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா கூடின பேர் இந்த ட்ரை ஈஸ்ட்டை மாவோட போட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். நான் காட்டுறது போல இந்த விதத்தில் செய்து எடுத்தீங்களென்றால் இந்த ட்ரை ஈஸ்ட் வடிவ ஆக்டிவேட் ஆகி இந்த மாவுக்கு நல்லா பொங்கி கொடுக்குறாக்கு நல்லா உதவும். நீங்கள் இதை செய்து எடுக்கும் போது நான் காட்டுறது போலயே செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 10 கிராம் ட்ரை ஈஸ்ட்டை இந்த கிண்ணத்துக்குள்ள போட்டுட்டு இதுக்கு அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் சீனியையும் போட்டு எடுத்த பிறகு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இளம் சூடாக்கி எடுத்த 300 ml பசுப்பால் எடுத்து விட்டுக்கொள்றேன். இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா கூடின பேக்கரியில் மெல்லிசா சூடாக்கி எடுத்த தண்ணி தான் பாவித்து எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் இதை பசுப்பாலில் செய்யும் போது நல்ல வாசத்தோடையும் அதே நேரம் நல்ல ஒரு சாஃப்டான பண் எடுத்து செய்தெடுத்துக்கொள்ளலாம். இந்த பாலையும் விட்டு எடுத்த பிறகு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை கூட குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் மூடி ஓரத்தில் வச்சு எடுத்துக்கொள்றேன். இதை கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா தான் இந்த ட்ரை ஈஸ்ட் வடிவா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இந்த மா நல்ல வடிவா புளிச்சு வர்றதுக்கு உதவும். இதை ஓரத்தில் புளிக்க வச்சு எடுத்துட்டு அடுத்ததாக இந்த மாக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிரப்பிய பட்டர் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த பட்டரையும் எடுத்து போட்ட பிறகு அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்து உடைச்சு விட்டுக்கொள்றேன். இந்த முட்டையும் எடுத்து விட்ட பிறகு அடுத்ததாக பொங்க விட்ட ட்ரை ஈஸ்ட்டை எடுத்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஈஸ்ட் வடிவா கரைஞ்சி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை விட்டெடுக்க முதல் ஒரு தடவை வடிவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுக்குள்ள விட்டு எடுத்துக்கொள்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டியது போல 500 கிராம் மா போட்டீங்களென்றால் இதுக்கு 300 ml பால் அல்லது நீங்கள் தண்ணி விட்டு தான் செய்ய போறீங்களா தண்ணி அந்த அளவின்படி சரியா இருக்கும். அதனால நீங்கள் இதை விட்டு எடுக்கும் போது ஒரே நேரத்திலேயே பயப்படாமல் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் காட்டுறது போல ஒரு கரண்டி ஒண்டால இந்த பருவத்துக்கு வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்ற பருவத்துக்கு தான் வந்திருக்கும். இதுதான் நல்ல சரியான பதம். இதை இந்த பருவத்துக்கு வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கிளீன் பண்ண டேபிள்ல அல்லது தட்டுல போட்டு நான் காட்டுறது போல இந்த விதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் காட்டுறது போல இந்த மாவை நீங்க பிணைஞ்செடுக்கும் போது டேபிள்ல அல்லது தட்டுல ஒட்டாம இருக்கிறதுக்காக 2-3 தடவை இந்த விதத்தில் மாவை தூவி இதை பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாவை நான் காட்டுறது போல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இந்த விதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பிணைஞ்சு எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் இருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். பேந்தன்னு இந்த மாவை ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சுட்டு இந்த விதத்தில் இதை கவர் பண்ணி எடுத்துட்டு இதை கூட குறைஞ்சது 1 மணித்தியாலம் பொங்க வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் பொங்க வச்சு எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வாமான பிளேஸில் வச்சு பொங்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை கிட்டத்தட்ட 1 மணித்தாலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் வடிவாக பொங்கி வந்திருக்கணும். பேந்தன்னு இந்த பண்ணை செய்தெடுத்துட வேண்டியதான். இந்த கொம்பு பண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீனி தூவி எடுக்கிறக்காக நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 150 to 200 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். அல்லது உங்களோட தேவைக்கேட்டதை எடுத்து பாவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பேந்தனே இந்த பொங்க வச்ச மாவை உருட்டி எடுக்க முதல் இந்த விதத்தில் மெல்லிசா மா தூவினா பிறகு இதை 2 துண்டாக பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இதை 2 துண்டாக பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு துண்டை ஓரத்தில் வச்சுட்டு இந்த கொம்பு பனிசை 2 விதத்தில் உருட்டி எடுத்து காட்டுறேன். என்னை பொறுத்தளவில் சிம்பிளான வழியை பார்த்தீங்களென்றால்
ஒரு உருளை ஒன்றை வச்சு பீட்சாக்கு மாவு உருட்டி எடுக்கிறது போல இந்த விதத்தில் நல்ல தின்னான ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு தின்னா வடிவா உருட்டி எடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்களா இதை பீட்சா கட்டரால் 8 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த வடிவத்தில் இதை வெட்டி எடுத்த பிறகு அடுத்ததாக நான் காட்டுறது போல ஒவ்வொரு துண்டுகளையும் இந்த விதத்தில் ஈச்சு வடிவாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை உருட்டி எடுத்த பிறகு இது போல இருக்கணும். இது போல எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நான் முதல் சொன்னது போல 2 விதத்தில் செய்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இதே நீங்கள் உருளை எடுத்து உருட்டாமல் இந்த பண்ணை செய்து எடுத்துக்கொள்ள போறீங்கன்னா இந்த விதத்தில் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த அரைவாசி பன் மாவை தேவைப்பட்ட அளவு துண்டுகளாக பொரிச்செடுத்த பிறகு நான் இப்போ காட்டுறது போல இந்த விதத்தில் கையால் மசிச்சு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்த பிறகு இதை திருப்பவும் பொங்க வச்சு எடுக்க முதல் இந்த பன்களுக்கு தேங்காய் எண்ணெய் பூசி இந்த சீனியில் உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் இந்த ரெசிபி ஒரு காலம் ட்ரை பண்ணாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி உண்டு. பேருந்துன்னா நான் காட்டுற விதத்தில் இந்த தேங்காய் எண்ணெயை நல்ல வடிவாக பூசி எடுத்த பிறகு சீனி போட்டு எடுத்து வச்சிருக்கிற தட்டில் இதை தூக்கி இந்த விதத்தில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கொம்போல உருட்டி எடுத்த பிறகு இந்த விதத்தில் வடிவாக சீனி கவர் பண்ணி இருக்கணும். இது போல் எல்லா பன்களுக்கும் தேங்காய் எண்ணெய் பூசி இந்த சீனியில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொம்பு பண்ணுக்கும் தேங்காய் எண்ணெய் பூசி சீனியில் உருட்டி எடுத்துட்டேன். திருப்பவும் இந்த பண்ணை வடிவாக கவர் பண்ணி இதை பேக் பண்ணி எடுக்க முதல் அரை மணித்தியாலம் பொங்க வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது கிட்டத்தட்ட பொங்கி வர்ற நேரம் முடியும் போது உங்களோட அவனை 200 டிகிரியில் விட்டு சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதை பேக் பண்ணுற டைமை பார்த்தீங்களென்றால் 200 பாகையில் அவனுன்ற நடுப்பகுதியில் வச்சு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை மற்ற வீடியோலேன்னு சொல்றது போல அவன்களுக்கு அதன் சூட்டின் பதம் வித்தியாசம் இருக்கக்கூடும். அதனால பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் எண்ணெய் வாசத்தோட இலங்கை பேக்கரி கொம்பு பன் ரெடி. கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறந்துடாமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.